சுந்தர் தான் அதனுடைய பொருளாளர். ஏன் கண்ணதாசனுடைய இலக்கிய பேரவை என்கிற அமைப்பைக்கு நான் பொறுப்பேற்றேன் என்றால், எனக்கு தெரிந்து காந்திக்கு அடுத்து காந்தியுடைய சுயசரிதைக்கு அடுத்து தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியவன், எதையும் மறைக்காமல் படம் பிடித்து காட்டியவன் கண்ணதாசன். அதனாலே தான் எனக்கு அவரை பிடிக்கும். யார் தன்னை மறைக்காமல் வெளிப்படுத்திக் கொள்கிறார்களோ அதனால் கண்ணதாசன் மீது பாசம், நேசம், பற்று அதிகமானதற்கு காரணமே அதுதான். அதனால்தான் அந்த கண்ணதாசன் பேரவையை நான் அமைத்தோம். அவன் சொல்லுவான், நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, நடைபாதை வணிகரென நான் கூறும், நடைபாத வணிகரென நான் கூறும் சொற்கள் நல்லவர்கள் இல்லை அதிகம். அவன் சொல்லுவான், நான் வாழ்ந்தபடி வாழாதீர்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் வாழ்ந்தபடி வாழாதீர்கள், நான் சொல்லியபடி வாழுங்கள். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு கண்ணதாசனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டு, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கண்ணதாசனுடைய வார்த்தை எடுத்துக்காட்டு. மிக அருமையான ஒரு கவிஞன், தன்னுடைய நெஞ்சத்தை திறந்து காட்டிய அற்புதமான கவிஞன். அத்தகைய கவிஞரை பற்றிய ஒரு அருமையான விழா. நான் என்னுடைய ஒருமுறை கண்ணதாசனை பற்றிய கவியரங்கத்திலே ஒரு கண்ணதாசனை பற்றி ஒன்றை சொன்னேன். பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, அது கடலில் பிறக்காமல் ஒருத்தின் உடலில் பிறந்ததுதான் உலக அதிசயம் என்று எழுதி. அது மூழ்கி எடுத்த முத்தல்ல, விசாலாட்சி என்கிற ஒரு தாய் முழுகாமல் எடுத்த முத்து. அதனால்தான் அதற்கு முத்தையா முத்தையா என்று பெயர் வைத்தார்கள். நாம் எல்லாம் அவனை தமிழருடைய சொத்தையா சொத்தையா என்று அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். அத்தகைய பெருமைக்குரியவன் கண்ணதாசன். அவன் சொல்லுகிறான், கவிஞன் யார் ஓர் கால கணிதம். இங்கே யாரோ சொன்னார்கள், கவிஞன் யான் ஓர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன். புவியில் யான் ஓர் புகழுடை தெய்வம், பொன்னின் விலை மிகு பொருள் என் செல்வம். இவை சரியாயின் இயம்புவது என் வேலை, இவை தவறாயின் எதிர்ப்பது என் தொழில். செல்வதம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். உண்டாயும் சிலர் உண்ணத் தருவேன், இல்லாயும் எம் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை உட்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிடம் இயல்வேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிடம் இயல்வேன். தலைவர் மாறுவர், தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். கல்லாய் விளங்காய் மரமாய் இருக்க யார் மனவிலங்கல்ல. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று சொன்னாரே. சிலரை சொல்லுவார்கள் கண்ணதாசன் முரண்பாடுடையவன் என்று. என்னை பொறுத்தவரை நான் கண்ணதாசன் முரண்பாடு அற்றவன் என்று என்னுடைய ஆய்வியல் அறிஞர் பட்டத்திற்கு நான் ஆய்வு செய்த தலைப்பிலே அவன் என்றும் தன்னுடைய கொள்கையிலே முரண்பட்டவன் அல்ல. அவனுடைய உள்ளத்திலே நிலைத்திருந்த கொள்கை என்ன தெரியுமா? அவன் ஆத்திகத்திலே இருந்தாலும் நாத்திகத்திலே இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே இருந்த கொள்கை என்ன தெரியுமா? மனித நேயம். மனித நேயம். கடவுள் எங்கே வாழ்கிறான்? கண்ணதாசன் சொல்லுகிறான், கடவுள் எங்கே வாழ்கிறான்? கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். எங்கே கருணை உள்ளம் இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் வாழ்கிறான் என்று கண்ணதாசன் மிக அருமையாக சொல்லுவார். இதைத்தான் மிக அழகாக வள்ளலார் சொல்லுவார். இதை போல தன்னுடைய முன்னோருடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து வடித்து தந்தவன் நம்முடைய கண்ணதாசன். அவன் எழுதுகிறான், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று வாழ்ந்து போனார். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனனிலே வந்து போனார். ஊன் பெற்று யாரும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். ஊன் பெற்று யானும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். என் உதிரத்தின் அணுவிலே, என் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தார். தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தார் என்று
தமிழன்னைக்கு தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, இறைவனை விட மேலானவள் என்னுடைய தமிழன்னை என்று இந்த உலகிற்கு காட்டியவன் கண்ணதாசன். ஏன் ஏன் தமிழன்னை எப்படி புகழ்ந்தான்? அப்படி என்ன தமிழன்னை அவளுக்கு செய்து விட்டால்? ஒரு படப்பாடல், பெரிய இடத்து பெண் என்று நினைக்கிறேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, விஸ்வநாதன் இசையமைக்க அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு தெரியும். திரைப்படத்திலே நான் சொல்லும் போது அதிலே சில நேரம் இங்கே கொஞ்சம் கூட குறைத்து இருக்கலாம். அதனால் நக்கீரர் மூலம் தாங்கள் பின்னால் வேண்டும் என்றால் இடத்திலே தனியாக சொல்லுங்கள். ஆவா, ஒரு படப்பாடல் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறார். அதற்குரிய மெட்டு கொடுத்தாகிவிட்டது. சிந்தித்து பார்க்கிறார், சிந்தித்து பார்க்கிறார், வரவில்லை. அப்படியே மேலும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு தன்னுடைய பழைய இலக்கியங்களிலே படித்த அந்த நினைவுகள் எல்லாம் வருகிறது. கம்பனை படித்த நினைவு வருகிறது. பானலம் கண்கள் நாட, பவளவாய் முருவல் நாட, பீனவன் உலகில் இட்ட பெருவிலை ஆரமாட, தேன் முழன்று அழகத்தாட, தீன் கனி சுவைகளாட, வானவர் மகளிராடும் வாசனார் ஊசல் கண்டார் என்று அந்த ஆட 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 என்கிற பாட்டு அவருடைய நினைவுக்கு வருகிறது. அதை போல முத்தணி கொங்கைகள் ஆட ஆட என்கிற அந்த திருவாசக பாட்டு அவருடைய நினைவுக்கு வருகிறது. அதுபோல செங்கையில் வண்டு கலின்கலி நன்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கடம் என்று தண்டை புலம்புடு சிறை சங்கடம் என்று சிலம்பு புலம்புடு சங்கடம் என்றாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, பொங்கு கணங்குளை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குழி வண்டு கலைந்தது கண்டு மதல் சிலை வண்டாட, இனி இங்கிது கண்டுல வெண்படு வெண்படு வென்றிடை திண்டாட, மறு பங்கைய மங்கை வசந்த சமுதரி பந்து வைந்தாரே என்று அவருடைய படித்த பாடங்கள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த தமிழனை அந்த மெட்டுக்கு கை கொடுக்கிறார், உடனே எழுதுகிறார். நீங்கெல்லாம் பாடினா நல்லா இருக்கும். அதுதான் நீங்க வேணுங்கிறது. கட்டோடு குடாட கண்ணன்ற மீனாட, கொத்தோடு நகையாட கொண்டாடு தமிழே இல்லையா? பாவாடை காற்றாட பருவங்கள் பந்தாட, காலோடு கால் பின்னியாட. என்ன வரிகள் அட்டுக்கிறார் பாருங்க. தமிழனை கை கொடுத்தாலா? திருவாசகம், அவர் படித்த திருவாசகம், திருச்சுற்றாலம், துறவந்தியும் கம்பனும் கை கொடுத்தார்கள் அல்லவா? அதனாலேதான் அவன் சொன்னான், என்னுடைய உதரத்திலே தமிழனை மட்டுமே உறவாக வந்திருந்தார் என்று. அதோட மட்டும் இல்லைங்க, அப்படியே இலக்கியத்தை அப்படியே கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய் வண்ணம் என்று வேறு தேர் வண்ணம் வருவதுண்டோ? மழை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன். பார் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன், கை வண்ணம் அங்கே கண்டேன், கண் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் மின்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? அடிச்சால கம்பனை ஒண்ணா விட்டார்ல. அதனால சொன்னார் கண்ணதாசன், கம்பனுக்கு எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. எப்படி 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 எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால், செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால். ஐயா சொன்னது போல 8க்கு மேல்
நான் எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு, கண்ணன் கனிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு என்று தமிழை நான் உண்மையிலே சொல்றேங்க. நீங்க தமிழை நிறைய ஆழ்ந்து சுவையா படிச்சீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கவிஞராக அது ஐயாவுக்கு சொல்ல வேண்டியது. ஆமா, அப்படியே கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அறங்க எங்க கொஞ்சம் மேல போறான். அதாவது சில நேரம் தனக்கு பிச்சை தந்த, தனக்கு பிச்சை கொடுத்த அந்த கவிஞரை விட அந்த கவிஞர்களை கூட சில நேரம் மிஞ்சி விடுவாங்க. நீங்க பட்டினத்தார் ஐயா கால சொன்னாங்க, நீங்க மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கைசலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாழாமற்கா. அப்படி கொண்டு வந்துக்கலாம் பாருங்க. இதுல சரஸ்வதி சோதரி பாடம் தான் அதிகம். நீங்க நல்லா போடுவீங்க. என்ன கொண்டு வந்து வைக்கிறாரு? பெற்றவள் உடல் சலித்தாள், பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா அம்மா அம்மம்மா. பெற்றவள் உடல் சலித்தாள், பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா. மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. அது பட்டினத்தார் அப்படியே கொண்டு வந்தாரு. அடுத்து அப்பைய கொண்டு வர்றாரு பாருங்க. பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும், பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் உலகம் என்றால், இதுதான் உலகம் என்றால் இது நீதியா இறைவன் இறைவனை கேட்பார். பத்தும் பறந்திடும் பசி வந்தால் பறந்திடும், இதுவே நீதி என்றால் இறைவனை நீ இதுதான் நீதியா, இதுதான் நீதி. அவ்வைக்கு மேல ஒருபடி போயிடுவார். இதுதான் நீதியா என்று இறைவனை விட மேலே இப்படி இறைவா, இப்படி இந்த உலகத்திலே பறவையும் பசியோடு வாழ வைத்திருக்கிறாயே, இதுதான் நீதியா என்று இறைவனை கேட்கிற இடத்திலே அவர் பட்டினத்தாரை விடவும் அவ்வையை விடவும் மேலே ஒருபடி சென்று விடுகிறார். நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம். இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இந்திரா காந்தி இருக்கின்ற நேரம், இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இந்திரா காந்தி இருக்கின்ற நேரம், அப்பொழுது பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்திற்கும் போர் நடக்கிறது. வங்காளதேச பிரிவினை போர். வங்காளதேசத்திற்கும் அப்பொழுதுதான் வங்காளதேசம் பிரிக்கப்பட்டு வங்காளதேசம் தனி நாடாக ஆகிறது. அந்த போரிலே அந்த பாகிஸ்தானத்து அந்த போர் வீரர்களாலே அந்த வங்காளத்தோடு, வங்காள மக்களோடு, வங்காள அந்த ராணுவ வீரர்களோடு போரிடுகிற அந்த போர் வீரர்கள், அந்த பாகிஸ்தானத்து போர் வீரர்கள் வங்காளத்து பெண்களுக்கு சில துன்பங்களை விளைத்து விடுகிறார்கள். உடனே வங்காளதேசத்திலிருந்து ஒரு கோரிக்கை வருகிறது. நம்முடைய தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை, எங்களுடைய பெண்களினுடைய கௌரவங்கள் எல்லாம் பறிபோகிக் கொண்டிருக்கின்றன, மானங்கள் எல்லாம் சூறையாடி கொள்ளப்பட்டிருக்கிறது, பெண்மைகள் அவருடைய பெண்மையெல்லாம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய உதவி தேவை என்று கேட்கிற பொழுது இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்த நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் இங்கிருந்து ஒரு போர் குழுவை அனுப்புகிறார். அது சீக்கிய ரெஜிமெண்ட் என்று அதற்கு பெயர், சீக்கிய ரெஜிமெண்ட். அந்த சீக்கியர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த சீக்கிய ரெஜிமெண்ட் அங்கே போகிறது. அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, வங்காளதேசத்து படைக்கு உதவி செய்வதற்காக அந்த சீக்கிய ரெஜிமெண்ட் அங்கே போகிறது. அங்கே போகிற பொழுது ஒரு குழிக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஒரு பதுங்கு குழிக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அது பெண்களினுடைய குரலாக இருக்கிறது. பெண்களுடைய குரலாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த குழிக்குள்ளே இருக்கிறார்கள் என்று ஒருவர் போய் லேசாக எட்டி பார்க்கலாம் என்று போனால், அங்கே பல பெண்கள் தாங்கள் பிறந்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி இருந்து உடனே பார்த்து விட்டவன் ஒரு உடனே விலகி வந்து என்ன செய்தார்கள்? மற்ற சீக்கிய வீரர்கள் இவரும் சேர்ந்து தன்னுடைய தலையிலே அணிந்திருந்த தலைப்பாகையை எடுத்து அந்த குழிக்குள்ளே வீசுகிறார்கள்.
அந்த குழிக்குள்ளே வீசியவுடன் அந்த தலைப்பாகையை ஆடையாக அணிந்து கொண்டு அந்த பெண்கள் எல்லாம் வெளியே வந்தார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சீக்கியர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி உரிமையை பெற்றிருந்தார்கள். அதாவது சாதாரணமாக ராணுவ வீரர்கள் என்ன தலைப்பாகை அணிவார்களோ அவர்கள் அந்த தலைப்பாகையிலிருந்து விதிவிலக்கு பெற்று தாங்கள் தங்களுடைய மதத்தினுடைய தலைப்பாகையாக எதை அணிவார்களோ அதைத்தான் நாங்கள் ராணுவத்திலும் அணிந்திருப்போம் என்று விதிவிலக்கு பெற்று அந்த தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தை உயிராக கருதக்கூடியவர்கள். தங்களுடைய மதம்தான் அவர்களுக்கு உயிர். அப்படி தங்களுடைய மத கொள்கையின்படி தாங்கள் அணிந்திருந்த அந்த தலைப்பாகையை எடுத்து அந்த குழிக்குள்ளே வீசினார்கள் என்றால், அங்கே மதம் ஜெயித்ததா மனிதம் ஜெயித்ததா? மனிதம் மனிதம் மனிதம். அந்த மதம் மனிதத்திற்கு துணை போனது. அந்த மதம் மனிதத்திற்கு துணை போனது. ஒரு பெண்ணுக்கு இடுக்கண் ஏற்படுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தங்களுடைய தலைப்பாகை எடுத்து அந்த பெண்களினுடைய மானத்தை காவல் செய்தார். இத கவிஞர் கண்ணதாசன் பார்க்கிறார். கண்ணதாசன் வந்து உங்களுக்கு தெரியும், கன்னடத்திலே அதிக பற்றுள்ளவர், நேசம் உள்ளவர், பாசம் உள்ளவர். இதை கண்ணதாசன் பார்க்கிறார். பார்த்துவிட்டு கண்ணனையே கேட்கிறார். ஆட்கள் அழித்தல் அரவணைத்தல் என்றெல்லாம் பார்த்து வைத்துக் கொண்டு விட்ட பாவி மகன் தூங்குகிறான். யாரு? கண்ணனை. ஆட்கள் அழித்தல் அரவணைத்தல் என்றெல்லாம் பார்த்து வைத்துக் கொண்டு விட்ட பாவி மகன் தூங்குகிறார். வங்காள மங்கையர்கள் வாடுவதை காணாமல் பங்காளி வான்முகத்தில் பாய் விரித்து தூங்குகிறார். எப்படி? வங்காள மங்கையர்கள் வாடுவதை காணாமல் பங்காளி வான்முகத்தில் பாய் விரித்து தூங்குகிறான் அப்படின்னு சொல்லுவான். கண்ணன் அவ்வளவு நேசம், பாசம். பாஞ்சாலி பூந்துகளை பற்றி இடுக்கையிலே ஆன்சாதி நான் என்றே ஆண்டு வந்த கோபாலன். பாஞ்சாலி பூந்துகளை பற்றி இடுக்கையிலே ஆன்சாதி நான் என்றே ஆண்டு வந்த கோபாலன் மான்சாதி வங்காள மங்கை என்றும் கண்ணீரை ஏன் காணவில்லை? கேட்கிறான் பாருங்க. அன்னைக்கு பாஞ்சாலி திருடிக்கப்பட்டியா என்று போனதா இந்த கேட்ட போன ஏன்னா உரிமை அவனுக்கு, அந்த வேகம், அந்த மனித நேயம். பாஞ்சாலி பூந்துகளை பற்றி இடுக்கையிலே ஆன்சாதி நான் என்றே ஆண்டு வந்த கோபாலன் மான்சாதி வங்காள மங்கையிடம் கண்ணீரை ஏன் காணவில்லை? அது எனக்கும் புரியவில்லை, அது எனக்கும் புரியவில்லை அப்படின்னு சொல்றான் பாருங்க. இப்பதான் கண்ணதாசன் கால பெட்டரமாக முன்னே காட்சி தருகிறான். கண்ணனை நேசித்தவன், கண்ணன் மீது மிகுந்த பற்று கொண்டவன், கண்ணதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டவன், கண்ணனிடத்திலே கண்ணா உன்னை நான் கனிவுடன் கேட்பேன், என்னும் செல்வம் இல்லை என்றாலும் எனக்கு நீ ஒன்னே ஒண்ணு கொடுறா, டே கண்ணா உன கனிவோட கேட்கண்டா, என்னை செல்வத்தை தர வேண்டாண்டா, செல்வத்தை தர வேண்டாண்டா. என்னும் செல்வம் எவை இலை எனினும் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய். என்னடா என்ன கேட்கிறான் பாருங்க. நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய் என்று கண்ணனிடத்திலே கேட்ட அந்த கண்ணதாசன் நொடிக்கின்ற வேளையில் பிடியல்லி போட நீ நோகாத கைகள் உண்டு, நான் நொடித்து போனால் எனக்கு அரிசி அள்ளி போடுவதற்கு உனக்கு நோகாத கைகள் உண்டு என்றெல்லாம் கண்ணனை புகழ்ந்து பாடிய கண்ணதாசன் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இடையில யாராவது பேசினா வாத்தியார்னு அர்த்தம். அவரை கண்ணையார் மாதிரி இடையில வரல, ஏன்னா அவரு வாத்தியார்கள் வேணாட்டு திரைத்துறைக்கு போயிட்டாரு. எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லை அவன் என்பாரை இறைவன் என நாம் துதிப்போம். ஆத்தியர்கள் நாத்தியர் சொன்ன மனிதனை சொன்ன அதாங்க கண்ணதாசன். அதைத்தான் நான் என்னுடைய ஆய்விலே நான் கூறியிருந்தேன்.
அவர் ஆத்தியத்திலே அப்படி இருந்தார், நாத்தியத்திலே இப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்வார். நான் என்னுடைய ஆய்விலே கூறியிருந்த பொழுது அங்கேயும் அவனிடத்திலே மனிதநேயம் இருந்தது, இங்கேயும் அவனிடத்திலே மனிதநேயம் இருந்தது. அதைத்தான் அவர் சொன்னார். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். அது மனிதநேயம் என்கிற தத்துவம் தான் என்னுடைய அச்சய பாத்திரம் என்று சொன்னவன். அதோட மட்டும் இல்ல, சொல்லுவான் சொன்னல, ஓர் கையிலே மதுவும் ஓர் கையிலே மங்கையும் இருக்கும் போது என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாக, நின்னையே ஏன் வாழ்ந்தான் என இறைவனை கேட்பான். கேட்பான் அப்படின்னு சொன்ன கண்ணதாசன் மனைவியை பத்தி எழுதுவாங்க. மனைவியை பத்தி, அதாவது பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையார். அவன் யாரை பத்தியும் எழுத மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதுகிற மற்ற யாருடைய இந்த 7 தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா மற்ற யாரை பத்தியும் இருக்காது. அது முன்னாடியே சொல்லுவான், எங்க வீட்டுல நான் யாரை பத்தியும் எழுதுனது இல்லை, ஆனா என் மனைவியை பத்தி எழுதாம என்னால இருக்க முடியலையா. பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையார். அவ சமைச்சு கூட்ட எப்படி தெரியுமா இருக்கும்? பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும். பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து, அடுத்த வழிதான் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். என்னடா என்னடா என்ன இங்கடா கிடைக்குது? எங்க வீட்டம்மா தாசில்தார அவங்க பாட்டில் போயிடுறாங்க, ஆமா மேசையில எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. இங்க அருகிருந்து பார்க்கறது இன்னைக்கு அந்த சுவையெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வீட்டுல இருக்கிற மனைவி, அது ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க. நான் எப்போதும் மனிதர்களுக்கு தான் ஓய்வு இருப்பாங்க, ஹவுஸுக்குமா ஓய்வு இருப்பாங்க. என்ன ஹவுஸ் ஒய்ஃப்? நான் எந்த கடைக்கு போனாலும் சோறு தான் வேணும்னு கேட்பேன். ப்ளீஸ் ரைஸ், என்ன ரைஸ்? நான் அந்த அரிசியை கொண்டாந்து வச்சிருவேன். அன்னைக்கு ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போனாங்க, ஏன்டா கண்ணாடி எங்கடா உங்க அப்பா இருக்காரா? இல்ல. அப்பா இல்லையா? அம்மா இருக்காங்கடா? இல்ல. இப்ப வேற யாரு தாண்டா இருக்கா? மம்மி டாடின்னு தான் இருக்காரு. நான் எந்த வழிக்கும் வெறுப்பானவன் அல்ல. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல நாடுகளுக்கு செல்கிற பொழுது இந்த ஆங்கிலத்தை பேசுறதுக்கு ரொம்ப திணறி இருக்கேன். தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மொழியும் கற்று திணிப்பு நம்ம விடக்கூடாது. எந்த மொழியை வேணாலும் நம்ம கத்துக்கணும். தேவை, மொழி தேவை. மொழி எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். அப்படி தக்காளி பச்சு அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பான்னு சொல்ல பாருங்க. அதுதான். அதோட மட்டும் இல்லைங்க, பட்டகடம் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்கு வாழுகிறேன். எந்த கண்ணதாசன் சொல்றா? ஓர் கையிலே மதுவும் ஓர் கையிலே மங்கையும் இருக்கும் போது என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தான் என இறைவன் கேட்பாய் என்று பாடிய கண்ணதாசன் சொல்லுகிறான். பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்கு வாழுகிறேன்? தத்தையவள் என் மனைவி தானிக்கே வாழ்கிறேன். என்னங்க என்னங்க, என் மனைவி தாலிக்கு தானே நான் வாழ்றேன் அப்படி சொன்ன இந்த பெண்ணை என்ன வைக்கிறான் பாருங்க. பெண்ணை பற்றி இந்த பெண்கள் சில வெளியில சில சொல்லும் போது இந்த பெண்ணை எவ்வளவு உயர்த்தி பேசினா பாருங்க. பெண்களை உயர்த்துவதற்காக சொல்லுகிறார். அழிகள் பிணம் தொட்டு நரகம் அணைக்கின்ற அறிவற்ற வேதை மனிதா, அழிகள் பிணம் தொட்டு நரகம் அணைக்கின்ற அறிவற்ற வேதை மனிதா, 5 என்றும் 10 என்றும் விலை பேசி வருகின்ற அன்பென்ன உறவில் இனிதா, இழுப்பார்க்கும் அழைப்பார்க்கும் இரவுக்கு பெண்டாகும் இடுகாட்டு பேய்கள் சொன்னமா, என்னாலும் உன்னை என்று இறை கூட காணாத இல்லாரின் மேனி சுகமா, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தென்ன, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தென்ன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் இறைவனின் சக்தி உறவாகும் சொன்னாங்க. இறைவனின் சக்தி உறவாகும். அதாவது இந்த பொன்னம்மா சமையல் அந்த உணவை பத்தி சொன்னாங்க. இதை கொண்ட திரைப்படத்திலையும் அது பெரும்பாலும் கண்ணதாசனுடைய சொந்த கருத்துக்கள், சொந்த சிந்தனைகள் அப்படியே திரைப்படத்துக்கு வரும்.
பொன்னம்மா எப்படி அருகிருந்து பார்த்து அவளுக்கு சோறுட்டினாரோ அதை போல அது திரைப்படங்களையும் கொண்டு வருவான். அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணைமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர்வாயே. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தே உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்ணுயிர்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. என்ன வரி தெரியுமா? என்ன வரி தெரியுமா? அது இல்ல, நான் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு கூட்டத்துல பாடுன்னு ஆசைப்பட்டு பாடினா, அங்கே ஒரு பையன் ஒன்ஸ் மோர்னா, சரி நம்ம நல்லா தான் பாடுறோம் போல இருக்குன்னு அந்த பாட்டை திருப்பி பாடினேன். மறுபடியும் ஒன்ஸ் மோர்னா, மறுபடியும் 2 வரி பாடினேன், மறுபடியும் ஒன்ஸ் மோர்னா. ஐயா, நீ சரியா இந்த பாட்டு பாடுற வரைக்கும் ஒண்ணு சும்மா விட போவதில்லைன்னா, அது மாதிரி அதுல இருந்து ஏதோ நீங்க எல்லாம் எந்திரிச்சு கதவெல்லாம் அடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா சாத்தப்படையா இங்க சேதாம் ஐயா எல்லாம் இங்க பாருங்க. ஏன்னா யாரும் வெளியில போக முடியாது, அந்த தைரியத்துல தான் நான் பாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி அந்த பெண்ணை ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தாயாக பார்த்தவன். ஈன்ற தாயை நான் எனது தெய்வம் அப்படி என்ன தெரியுமா? இந்த பாரதிதாசன் முதியோர் இதை பத்தி முதியோர் காதல்னு இல்ல பாரதிதாசன் சொல்வார் முதியோர் காதலை பத்தி. அது கண்ணதாசன் முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும் இல்லையா? இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும். அது இந்த காதல் முழுமையான காதலாக இருந்தால் முழுமை வரை வருங்க, ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்ப சென்னையில இருக்கேன், என்னுடைய மனைவி, நான் புதுக்கோட்டையில இருக்கேன். உண்மையிலேயே வல்ல முன்னாடி எல்லாம் போட்டு 10 நாள் கழிச்சு கூட வரட்டும், எப்படா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இப்ப என்னடா என்ன இல்லையா, ஏன்னா முதுமையா இல்லையா? முதுமை அதான் காதல் அப்படியே நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த முழுமை பெற்ற காதல் என்றால் முழுமை வரை கூட வருங்க. ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு படம், அந்த படத்தை அந்த பாட்டு கேட்கும் போது நம்ம வந்து கண்ணில் தண்ணிடுவோம். ஸ்கூல் மாஸ்டர் ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி வந்து ஓய்வு பெற்று வருவான், வந்து மாலையோட வருவான், வந்து போது அந்த அம்மா எனக்கு அப்படியே அருமையான பாட்டு. அது முதுமை. நீங்க அப்படியே நீங்க ஒரு கற்பனை பண்ணணும். முதுமை கணவன் ஓய்வு பெற்று விட்டான், இனி அவன் முன்னை போற சிறப்பாக செயல்பட முடியாது. அங்கிருந்து வர்றான், தள்ளாடி வர்றான். சவுகார் ஜானகி வந்து அப்படியே சவுகார் ஜானகியை பத்தி உயர்த்தி பேசுறான், தன்னுடைய மனைவியை பத்தி உயர்த்தி பேசுறான். அந்த வரிகள்லாம் சொல்லுவது நேரம். அப்ப அந்த அம்மா சவுகார் ஜானகி பாடுவாங்க, தன்னன் தனிமையிலே உடல் தள்ளாடும் வயதினிலே. எப்படி? ஏன்னா பிள்ளைங்களாம் போயிடுச்சு, இங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்பதான் அவங்க போயிடுறாங்க. என்னுடைய பெண்கள் ஒரு சென்னையில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, அங்கேயே போயிடுறாங்க. நானும் என்னுடைய மனைவி அவங்க அடிக்கடி பேர பிள்ளைகளை பார்த்துட்டு போயிடுவாங்க. தமிழ் நம்மளும் தனியார். தன்னம் தனிமையிலே உடல் தள்ளாடும் வயதினிலே உந்தன் புன்னகையை பார்த்திருந்தார் இன்பம் போதாதோ என்பதற்கு. எப்படி? உங்கள் புன்னகையை பார்த்திருந்தால் இன்பம் போதாதோ என்பதற்கு.
மூச்சு இருக்கும் காலம் வரை உந்தன் முகம் பார்த்து நான் இருப்பேன். என்ன வரிகள், கண் கலங்கு அந்த பாட்டை கேட்டோம்னா. மூச்சு இருக்கும் காலம் வரை உந்தன் முகம் பார்த்து நான் இருப்பேன். காற்று நின்று போகும் என்றால், காற்று நின்று போகும் என்றால் உந்தன் காலடியில் உயிர் கொடுப்பேன். ஐயா, மூச்சு இருக்கும் காலம் வரைக்கும் உன்னுடைய முகம் பார்த்து நான் இருப்பேன். இந்த காற்று நின்று போச்சுன்னா உன்னுடைய காலடியில் உயிர் துறப்பேன்னு சொன்னானே. என்ன வரிகள், என்ன பாட்டு! அவன் காலப்பட்டவமா இல்லையா? முறைச்சு பார்க்கிறார் பதிலை பிரதமர். 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். முறைப்பது புரிகிறது. என்ன இல்ல பார்வை எப்போதும் கனிவா தான் பாக்குறாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன், அதாவது கண்களே பேசுது இல்லையா, பாத்துக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துல எனக்கு அதாவது பாட்டு என்பது நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். ஒரு கவிஞர் என்பவன் இந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். வாணிக்கு நம்பிக்கை ஊட்டிய பாடல் உங்களுக்கு தெரியும். வாணிக்கு நம்பிக்கை ஊட்டிய பாடல் உங்களுக்கு தெரியும். மயக்கமா கலக்கமா இங்க எல்லாருக்கும் தெரியும். அதுபோல கவிஞர் முத்துலிங்கம் நான் பார்வையாளராக இருந்த மேடையில் அவர் பேசும் பொழுது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஊட்டிய பாடல். அந்த பாடலை முழுமையா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் என்கிற சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார் இல்லையா? அந்த பாட்டினுடைய காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும் என்று எனக்கு நம்பிக்கை ஊட்டிய பாடல் அந்த பாடல் என்று கவிஞர் முத்துலிங்கம் சொன்னார். அது மாதிரி இளையராஜா ஒரு பாடலை சொன்னார். மாலை பொழுது மாலை பொழுது பாட்டு இளமையெல்லாம் வரும் கனவுமயம். அந்த இளமையெல்லாம் வரும் கனவுமயம் என்கிற அந்த வரிகள், அந்த இடத்துல இருக்கிற ஒரு 4 வரிகள் என்னை சிந்திக்க வைத்தன என்று இளையராஜா கூறினார். நான் காணொலியிலே கேட்டேன். இளையராஜா பேசுகிறார். அதை போல முத்துக்குமார் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை இருக்கின்ற வரை என்னுடைய தந்தையினுடைய பேச்சு, அவருடைய ஊக்குவிப்பு எனக்கு நம்பிக்கையை ஊட்டும். ஆனால் என்னுடைய தந்தை இறந்த பின்னால் எனக்கு நம்பிக்கையையும் துணிவையும் ஊக்கத்தையும் ஊட்டிய பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் என்று என்னுடைய அன்பு தம்பி கவிஞர் முத்துக்குமார் கட்டியம் கூறியிருக்கிறார். இப்படி இருக்கணுங்க. அதனாலதான் வாலி சொன்னார், எங்களுக்கெல்லாம் நீதான் தலைவன், என் போன்ற கவிஞர்களுக்கெல்லாம் நீதான் தலைவன், நான் ஏகலைவன். என்ன, நான் ஏகலைவன் என்று வாலி சொன்னார். 8 முழ வேட்டி கட்டி நீ ஏந்திய பாடல் ஒவ்வொன்றும் மெல்ல கட்டிப்பார் வாலி. 8 முழ வேட்டி கட்டி நீ ஏந்திய பாடல் ஒவ்வொன்றும் மெல்ல கட்டி. கண்ணதாசன் பாடல்கள் வெயிலுக்கு விரித்த குடை, மழையில் நனைவோர்க்கு மாற்று உடை. கண்ணதாசன் பாடல் வெயிலுக்கு விரித்த குடை, மழையில் நனைவோர்க்கு மாற்று உடை. விடை தெரியாத வினாக்களுக்கெல்லாம் விடை, விடை தெரியாத வினாக்களுக்கெல்லாம் விடை. அதனாலேதான் வாலி சொன்னார், கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை பற்றி சொல்லுகிற பொழுது, நரைப்பாடல் என்று ஆகாமல், நாட்பட்டு காலத்திற்கே இறைப்பாடல் என்று ஆகாமல், கரையான் உண்ட அரைப்பாடல் என்று ஆகாமல், கண்ணதாசனே நீ பாடிய திரைப்பாடல் அனைத்தும் இன்றும் திகழ்கின்றது இளமையோடு என்று வாலி பாராட்டினார். அத்தகைய பெருமைக்குரிய கண்ணதாசன் நண்பர்களை சொல்லுகிறேன், கால பெட்டகம் நமக்கு கிடைத்த கால பெட்டகத்திலே அந்த கண்ணதாசன் ஒருவனும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 100ஆண்டு விழாவிலே வாய்ப்பு இருந்தா 2 நாள் விழாவா நடந்தோய்யா. நீங்க 1 நாள் பேசுறீங்க, நான் 6 நாள் பேசுறேன். எனவே நண்பர்களே, என்று வரை
என்று வரை செங்கதிரில் ஒளி இருக்கும், என்று வரை வெண்ணிலவில் குளிர் இருக்கும், என்று வரை இமயமலை நிமிர்ந்திருக்கும், அன்று வரை என் பாடல் நிலைத்திருக்கும் என்று சொன்ன கால பெட்டகம் கண்ணதாசனை நாம் போற்றுவோம். 100 விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, எங்கள் ஐயா யார் கண்ணன் முன்னில பேசுவதற்கு இந்த வாய்ப்பு பதிலை பிரதாபன் அவர்களுக்கு எனக்கு இங்க இருக்கும் எல்லாருமே நம்ம அனிஷேக் மீரான எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவரு நம்ம பேச்சல எடுத்துக்கிட்டீங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கேட்கறீங்க, எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி தான் இருக்கிறீங்க. அதான் சொல்லிட்டேனே, மூப்பா ஊரு இப்ப மும்பை மாதிரி மும்பை ஆகி போச்சு, எப்பாதான் தமிழ்நாட்டுக்கு வர்றாருங்கிற அந்த மும்பைப்பா யாரு மும்பை மூப்பா மும்பைப்பா இல்லையா? இந்த மூப்பு இல்லாதப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மூப்பா